கதிரேசன் இருந்துட்டு நம்ம மல்லி அந்த ரேணுகாவ பத்தி சொல்லும்போது, உண்மையிலேயே அவ்ளோ கொந்தளிச்சாரு இல்லையா? ஆனா இப்போ நம்ம மல்லி இருந்துட்டு, "இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்ணு ரேணுகா தான்" அப்படின்ற மாரி சொல்றீங்கல்ல. ஆனா இந்த ஒரு வீடியோவ பாருங்க. கண்டிப்பா உங்களால இந்த விஷயத்த ஏத்துக்கவே முடியாது. அதாவது உங்க வீட்ல இருந்து ரூ. 50,00,000 பணத்த திருடுனது வேற யாரும் கிடையாது. உங்க பொண்ணு அப்படின்ற மாரி நெனச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த சுடர் தான் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது நம்ம விஜய், அடுத்ததா இந்த கதிரேசன், நிஷா இவங்க எல்லாருமா சேர்ந்துகிட்டு, இங்க இருக்கக்கூடியது ரேணுகா தான் அப்படின்றத முழுசா நம்புனாங்க. அதனால தான் இவ்ளோ பெரிய பிரச்சனையும். அதே மாதிரி நம்ம மல்லி இங்க இப்படி மாஸ் என்ட்ரி குடுத்து, நம்ம கதிரேசனுக்கு பல உண்மைகள நிரூபிப்பாங்க அப்படின்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா, கதிரேசன் கிட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே மல்லி சொல்றதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து இந்த சுடர பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். பட் இருந்தாலும் கதிரேசன் இதுல முக்கியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஏன்னா இந்த கல்யாணத்த கடைசி நேரத்துல போய் நிறுத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. ஆனா யாருக்காச்சும் ஒருத்தருக்கு டவுட் கடைசியில உண்மைகள் எல்லாத்தையுமே என்ன ஏது அப்படின்றது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் எல்லாமே சூப்பராவே நடக்கும். அதுவும் இல்லாம நம்ம கதிரேசன் அத தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்னா, உண்மையிலேயே அது சிறப்பான ஒரு சம்பவமாவே இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் என்னதான் இந்த சுடர் நம்ம ரேணுகா மாதிரியே இருந்தாலுமே கூட இந்த சுடர் பண்ண காரியங்கள் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது, நினைச்சு பார்க்கும்போது கண்டிப்பா யாருக்கா இருந்தாலுமே பயங்கரமான கோவம் வரும். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ இந்த சுடர் பண்ணிட்டு இருக்க காரியங்கள் எல்லாமே இருக்கு. உண்மையிலே யாருமே எதிர்பார்க்காத ஒரு லெவல்ல தான் இது எல்லாமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எப்படி இப்ப என்னாச்சு அப்படின்னா, நம்ம மல்லி அந்த ரவுடி கிட்ட இருந்து தப்பிச்சு வராங்க. அதாவது ரவுடிய வச்சு எல்லா டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிட்டு வராங்க. இங்க இருக்கக்கூடியது சுடர் தான் அப்படின்றதுக்கான ஆதாரங்கள தான் இப்போ கதிரேசன் கிட்ட காட்டுறாங்க. அதுவும் இல்லாம இந்த சுடர கையும் களவுமா புடிக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் கொஞ்சம் பொறுமையா மல்லி இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த ஒரு பொறுமைக்கு கண்டிப்பா எல்லை இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மல்லி அவ்ளோ பொறுமையா இருந்திருந்தாங்க. இப்போ கொந்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா இந்த சுடர் மாட்ட போறது உறுதியாயி போயிடுச்சு. அதே மாதிரி நம்ம மல்லி நீங்க நினைக்கிற மாரி இங்க இருக்கக்கூடியது உங்க பொண்ணு ரேணுகா கிடையாது. அதே மாதிரி உங்க பொண்ணு ரேணுகாவ கொன்னது யாரு, என்ன, ஏது அப்படின்றதையும் இந்த ஒரு விஷயத்துல நம்ம ஈஸியா கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாரி சொல்லி நம்ம மல்லி நிறைய விஷயத்த சொல்றாங்க. இத கேட்ட கதிரேசனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியானது மட்டும் இல்லாம கதிரேசன் பயங்கரமா கதறி அழுறாங்க. "என்னம்மா சொல்ற மல்லி நீ? நீ என்னென்னமோ சொல்ற. எனக்கு என்னன்னே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அதாவது இப்போ ரேணுகா உண்மையிலேயே இறந்துட்டாளா? இங்க இருக்கக்கூடியது ரேணுகா கிடையாதா?" அப்படின்ற மாரி கேட்கிறாங்க. இப்போ கதிரேசன வச்சு அடுத்தடுத்த மூவ் பண்றாங்க மல்லி. அதாவது இந்த சுடர பத்தின ரகசியங்கள் எல்லாமே தெரிஞ்சு போச்சு. அடுத்ததா இன்னும் பல ஆதாரங்கள கண்டுபிடிச்சு இந்த சுடர ஜெயிலுக்கு அனுப்பணும். இதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கதிரேசன் கிட்ட உண்மைய சொன்னா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாரி நடந்தா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்க அடுத்தடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாரி நினைக்கிறீங்களோ, அத மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க.